அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 123, 124 அகழ்வரிகள். உளவினில் அறிந்தால் ஒழிய மற்றளக்கின் அளவினில் அளவா அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் ஞான பூரண ஆகாயமாகிய பூர்வ மத்தியில் உணரும்போது மட்டுமே அறிய முடியும் என கூறப்பட்டது. அந்த பூர்வ மையத்தை எவ்வாறு அறிய வேண்டும் என்பது இந்த வரிகள் விளக்குகின்றது. உளவு என்பது ஒரு பொருளை பிறர் அறியா வண்ணம் இரகசியமாக அறிவது. உதாரணம், தடித்த இரும்பு துண்டை வளைக்க வேண்டுமானால் அப்படியே வளைக்க இயலாது. அதை பழுக்க காய்ச்சி வளைத்தால் எளிதாக வளையும். பழுக்க காய்ச்ச வேண்டும் என்று தெரிந்து கொள்வதே உளவு. இரகசியமாக அறிய வேண்டியதை இரகசியமாக அறிவதே உளவு. ஒரு நல்ல குருவை நாடி அவர் கருணையினாலே அவர் மூலமாக இரகசியமாக அந்த பொதுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொள்ளாதவர்கள் வேறு எந்த வகையிலும் எவ்வாறு முயற்சி செய்து முயன்றாலும் என்றும் அறிய முடியாது. எந்த அளவை கொண்டு அளந்து பார்த்தாலும் அந்த அளவினில் அடங்காதது. அந்த பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி தக்க ஆசாரியனை கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ள வேண்டும் என்கிறது உரைநடை. இறைவனிடத்தில் நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்பதனால்தான் கோயில்களில் பூஜை செய்ய அர்ச்சகர்களை ஆதி காலத்திலிருந்தே நியமித்திருக்கின்றார்கள். இறைவனை அடைவதற்கு ஒவ்வொருவருக்கும் நல்ல குரு தேவை. தனக்கு அவ்வாறு ஒரு நல்ல குரு அமையவில்லை என்பதைத்தான் ஓங்கிய ஒரு துணையின்றி உயர்ந்த ஒட்டு திண்ணையில் தூங்கி மிக புரண்டு விழ என்ற வரிகளில் தெரிவிக்கின்றார். எதனாலும் ஆண்டவனை அளக்க முடியாது என்பதற்கு ஆதாரம், பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்ட அண்டத்தின் வாராய பல பொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடலளவும் மணலும் வானும் ஊராத வான்மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அளந்திடலாம். ஓஹோ, உன்னை ஆராலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அறைந்து இழைக்க அதிதூரமாகும் தேவே. இதுவரை அளந்து பார்த்து அத்தனை பேர்களும் எதை கொண்டு அளந்தார்களோ அது தேய்ந்ததே தவிர இறைவனை அளக்க அளவை கண்டார் இல்லை. அதற்கு ஆதாரம், கிழக்கின்ற மறையளவை ஆகமும் பேரளவை கிளந்திடு மெய் சாதனமாம் அளவை அறிவளவை விளக்கும் இந்த அளவைகளை கொண்டு நெடுங்காலம் மேலவர்கள் அளந்து மெலிகின்றார். ஆங்கே அளக்கின்ற கருவியெல்லாம் தேய்ந்திட கண்டாரில் அன்றி ஒருவாறேனும் அளவு கண்டார் இல்லையே. துலக்கமுறு சிற்றறிவால் ஒருவாற்றேனும் உரைத்தேன் சொன்ன வெளிவரையேனும் துணிந்து அளக்கப்படுமோ. இறைவனை உள்ளே காண உளவு அறிய வேண்டும். உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண உளவெனக்கே உரைத்தானே. உணரார் பாட்டை கொல்லானே என் பாட்டை குறி கொண்டானே. கொல்லாமை விரதமென கொண்டார் தம்மை தள்ளானே. கொலை புலையே தள்ளாதாரை தழுவானே. யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானே இடர்தவித்து இங்கென்னை ஆண்ட எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அபயம்.